ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இன்று வரைக்கும் யாரெல்லாம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடக்கிறார்களோ அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கணியத்துக்குரிய சகோதரர்களே, வெளியிலே ஆங்காங்கே உட்கார்ந்திருக்கின்ற சகோதரர்கள் முன்னால் வந்து உட்கார்ந்தால் வரக்கூடிய சகோதரர்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று அறிவிக்கும்படி சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஆங்காங்கே இருக்கின்ற சகோதரர்கள் மஸ்ஜிதிலே வந்து உட்கார்ந்தால் நிச்சயமாக பரக்கத் கிடைக்கும், மஜ்லிஸினுடைய சிறப்பு பெற்றவர்களாக நாம் ஆகலாம். அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் அப்படியான பாக்கியத்தை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நாம் உண்மையில் இருக்கின்ற இந்த நேரம் புனிதமான மகத்துவமான நேரத்தில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நாம் இருக்கின்ற இந்த இருப்பை கபூல் செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். குறிப்பாக இந்த பகுதி இறுதி பத்தில் உள்ள, அதிலும் இன்று உள்ள இரவு ஒற்றைப்படையான இரவாக அமைகிறது. அல்லாஹு தஆலா நமக்கு அந்த லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் 83 வருட காலமாக நாம் இபாதத் செய்த, வணக்கம் செய்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அப்படியான பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இன்றைய பயான் நிகழ்ச்சி உண்மையாக நினைச்சிருந்த 2 மணி வரைக்கும் அப்படின்றார். 2:30 வரைக்கும் என்றால் அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். 2:30 மணி வரைக்கும் பேசுவது என்பது எப்படி விருப்பமா உங்களுக்கு? சரி, இப்போ பயானுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தந்த ஒரு துவாவை நம்ம படிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் போவோம். அப்படியா? எப்படி விருப்பமா உங்களுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாக்களில் மிக மிக முக்கியமான புகாரி, முஸ்லிம் போன்ற சஹீஹான கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட சில துவாக்களை நம்ம பார்க்கலாம். அதில் ஒன்று சொல்கிறார்கள்: மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எப்படி வாசகம்? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற வாசகத்தை ஒருவர் 10 தடவைகள், எத்தனை தடவை? 10 தடவைகள் ஒருவர் சொல்லுவாராக இருந்தால், கான கமன் அஅதக அர்பஅத அன்ஃபுஸின் மின் வலதி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியில் உள்ள 4 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை அவருக்கு கிடைக்கும். என்ன செய்யணும்? அவர் ஒரு நாளைக்கு உட்கார்ந்து எத்தனை தடவை? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சிரமமா இது? இல்லை. அப்போ இதை நம்ம செய்யணும். இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஞாபகம் மூட்டலுக்காக ஒரு முதாக்கரா, அதுவும் இந்த நேரம் அழகான பொன்னான நேரம் என்பதனால் இந்த செய்தியை ஞாபகம் மூட்டுகிறேன்.
அதே போல சொல்லுகிறார்கள், மன் கால சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஃபீ யௌமின் மியத மர்ரா. யார் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ன சொல்லணும்? சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சுபஹானல்லாஹ்டா அல்லாஹ் தூய்மையானவன், வ பிஹம்திஹி இன்னும் புகழெல்லாம் அவனுக்குத்தான் என்று ஒருவன் 100 விடுத்தம் சொல்வானாக இருந்தால், ஹுத்தத் ஹதாயாஹு வ இன் கானத் மிஸ்லு ஜபத்தில் பஹர், அவருடைய பாவங்கள் அத்தனையுமே அல்லாஹு தஆலா அழித்து விடுவான். அவருடைய பாவம் கடலில் உள்ள நுரையளவு இருந்தாலும் சரியே. புரியுதா உங்களுக்கு? ஹதீஸ் புரிஞ்சிட்டீங்களா? என்ன செய்யணும்? அவர் ஒரு நாளைக்கு சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி இந்த துஆக்களை ஓதுறதுக்கு ஒரு ஆள் உது செய்யணுமா? உது செஞ்சிருக்கணுமா? இல்லை. கிபிலாவை முன்னோக்கி இருக்கணுமா? மஸ்ஜிதில் வந்திருக்கணுமா? இல்லை. எதுவுமே செய்ய தேவையில்லை. சாதாரணமாக அவர் அதனுடைய பொருளை விளங்கி 100 வாட்டி ஒருவர் செல்லுவாராக இருந்தால் அவருடைய பாவம் இந்த நிலையிலிருந்து அல்லாஹ் மன்னித்து விடுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸும் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆனுக்கு அடுத்தபடியாக நம்ம ஹதீஸ்ல கொள்ள வேண்டிய வாசகம் புகாரி ஷரீஃபாகும். அடுத்தது சொல்லுகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் ஒருவர் ஒரு நாளைக்கு அயஅஜிசு அஹதுக்கும் ஐயக்ஸிப குல்ல யௌமின் அல்ஃப ஹஸனா, உங்களில் ஒருவர் ஒரு நாளைக்கு 1000 நன்மைகளையும் செய்யக்கூடிய சக்தி பெறுவதற்கு 6வது இருப்பீர்களா? உங்களுடைய சக்தி இருக்குதா? ஒரு நாளைக்கு 1000 நன்மையை பெறுவது, இப்படியான ஒரு நிலை உங்களுக்கு முடியுமா அப்படின்னு கேட்கிறார்கள். ஃபஸஅலஹு ஸாயிலுன் மின் ஜில்சாஹிஹி, அப்போ மஜ்லிஸில் இருக்கக்கூடிய ஒருவர் கேட்கிறார், கைஃப யக்ஸிபு அஹதுனா அல்ஃப ஹஸனா, ஒரு நாளைக்கு 1000 நன்மைகள் எப்படி நம்மளால் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும் அப்படி என்று கேட்கிறார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யுஸப்பிஹு மிஅத்து தஸ்பீஹா, நீ ஒரு நாளைக்கு சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா தூயவன், அல்லாஹு தஆலா தூய்மையானவன் என்றால் அல்லாஹ்வுக்கு எந்த இணையும் இல்லை, துணையும் இல்லை. அல்லாஹ் என்பவன் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத், அல்லாஹு தஆலா எந்தவித தேவையற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் அவன் பெறப்படவும் இல்லை, அவன் யாருக்கும் தந்தையும் இல்லை, யாருக்கும் பிள்ளையும் இல்லை என்ற ரப்பு என்று ஒருவர் 100 விடுத்தம் சுபஹானல்லாஹ் 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 என்று சொல்லுவாராக இருந்தால் அவருக்கு ஃபயுக்தபு லஹு அல்ஃப ஹஸனா, அவருக்கு 1000 நன்மைகள் எழுதப்படுகிறது. யுஹத்து அன்ஹு அல்ஃபு ஹதீஅத்தின், அவருக்கு 1000 பாவங்கள் அப்படி அவரை விட்டும் நீக்கப்படுது, அழிக்கப்படுகிறது. சுபஹானல்லாஹ். என்ன சொல்லணும்? அவர் சுபஹானல்லாஹ் 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 எத்தனை தடவை? 100 விடுத்தங்கள் அவர் சொன்னால் அவருக்கு 1000 நன்மைகள் எழுதப்படுகிறது. அந்த இடத்தில் 1000 தவறுகள், பிழைகள், பாவங்கள் இருந்தால் அது மன்னிக்கப்படுது. இது முஸ்லிமில் இந்த ஹதீஸ் வந்திருக்கு. எங்க வந்திருக்குது? முஸ்லிம்ல வந்திருக்குது. இதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லுவார்கள், அலா அதுல்லுக்கும் கன்ஸின் மின் குனூஸில் ஜன்னah, உங்களுக்கு சுவர்க்கத்தில் உள்ள பொக்கிஷங்களில் இருந்து ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா அப்படி என்று சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது அந்த நபித்தோழருக்கு சொல்லப்படுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஒரு நாளைக்கு லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் சொல்லுங்க பாப்போம். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த வாசகத்தினுடைய நன்மை என்ன? இது எத்தனை சொல்லணும் இல்ல, ஒருவர் சொல்லிவிட்டால் அவர் சுவர்க்கத்தில் உள்ள நிறைய பொக்கிஷங்கள் இருக்கிறது, அதிகமான பொக்கிஷங்கள் இருக்கிறது, அதில் உள்ள ஒரு பொக்கிஷம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள். அப்ப இப்படியான நன்மைகள், இப்ப என்னோட வந்துட்டீங்களா நீங்க எல்லாரும்?
ரெடியா? இப்ப தூக்கம் போயிட்டுதா? சரி, இப்ப சப்ஜெக்ட் போவோமா? சரி, இப்படியான அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் இந்த சுவர்க்கம் என்பதை யாருமே நாம் போகக்கூடாது யாராவது இருப்போமா? சுவர்க்கத்துக்கு போக வேண்டிய என்ன இருக்குது அப்படி என்று யாராவது நாம நினைப்போமா? இல்லை. சுவர்க்கம் என்றால் கண்டிப்பாக அந்த சுவர்க்கத்துக்கு போக வேண்டும். அதிலும் அந்த சுவர்க்கம் பற்றி எப்படி சொல்லப்படுகிறது? சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள், அதனுடைய சுவண்டிகள் சொல்லொன்னாது. அதை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் சொல்லப்படுகிறது. அந்த சுவர்க்கம் என்பது நம்முடைய எந்த கண்ணும் பார்த்திடாத, எந்த காதும் கேட்டிடாத, நம்முடைய சிந்தனைகளுக்கே அப்பால் பட்டதுதான் சுவர்க்கம். நம்முடைய சிந்தனைகளுக்கே அப்பால் பட்டதுதான் சுவர்க்கம். சுவர்க்கத்தில் அழிவு இருக்குதா? இல்ல, கிடையாது. அப்ப நிரந்தரமான இடம் சுவர்க்கம். சுவண்டிகள் அதனுடைய இன்பங்கள் என்றால் சொல்லொன்னாது. சாதாரணமாக சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அது வகை வகையாக அதை வர்ணிக்கிறான். அந்த சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள், அதனுடைய சுவண்டிகளை அல்லாஹு தஆலா வகை வகையாக வர்ணித்துக் கொண்டிருக்கிறான். அப்படியான சுவர்க்கம் அழிவில்லாதது, நிரந்தரமானது. அங்க பால் ஆறுகளாக ஓடும், தேன் ஆறுகளாக ஓடும், மது ஆறுகளாக ஓடும். அங்குள்ள பெண்களை பற்றி அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்லியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கிறார்கள். அந்த ஹூர் ஈன்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், ஒரு பெண், அந்த ஹூர் ஈன் ஏதாவது ஒன்றை உண்ணுவார்கள் என்றால் அவருடைய தொண்டையினால் போகின்றது அப்படி விளங்கும். கண்ணாடி, புரியுதா? சரி, அவர்களுடைய அந்த எலும்பினுடைய ஜெல் உள்ளுக்கு இருக்குமே, லெவலட்ட அந்த சூப் குடிப்பாங்க அந்த எலும்புக்குள்ள ஜெல் மாதிரி, இது நமக்கு புரியும், விளங்கும் என்றால் அவ்வளவு அழகு. இந்த சுவர்க்கம் அழிவில்லை, அது எதுவுமே இல்லை. எதை சாப்பிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம இந்த உலகத்தில் சாப்பிடலாம். பிறகு அடுத்த கட்டம் என்ன செய்யும்? நமக்கு அழுத்திரும், வேணாண்டு பேய்த்திரும். ஆனால் சுவர்க்கத்தில் நாம் சென்றால் எதை உண்ணுவதாக இருந்தாலும் அந்த அழுத்து போற ஏலா என்ற காரியம் இல்லாம சுவர்க்கம். உதாரணமாக, எனக்கு ஒரு பழம் சாப்பிட வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்று சொன்னால் அந்த பழத்தை அல்லாஹ் தஆலா முன்ன அப்படி கொண்டாந்துருவான். நான் ஒரு உலகத்தை சாப்பிடணும் என்று நினைத்தால் அது அப்படியே வரும். நினைச்சு அது அப்படியே நான் பிச்சு எடுத்து கொய்ததுக்கு பின்னால் சாப்பிட்டேன் என்றால் மீண்டும் வேறொரு பழம் இடத்துல வரும். திரும்ப அதை சாப்பிட்டால் அது வேறொரு ருசியாக இருக்கும். ஒரே மரத்தில் ஒரே பழமாக இருக்கும், ஆனால் ஒவ்வொரு பழங்களும் வித்தியாசமான சுவை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அப்ப எதுவுமே இல்லை. திண்டால் வகுறு ஃபுல்லானதன் பின்னால் நம்முடைய இயற்கையான தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் இங்கே பார்ப்போம். ஆனால் அந்த சுவர்க்கத்தில் அப்படி ஒன்று இல்லை. இப்படியான சுவர்க்கம், அதனுடைய சுவர்க்கத்தினுடைய நிலையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சுவர்க்கவாசிகள் எல்லாம் வெள்ளிக்கிழமை தினம் மார்க்கெட், சந்தைக்கு போவார்கள். இப்ப நம்ம இங்க வெள்ளிக்கிழமை தினம் மார்க்கெட் போகல, என்ன தடை, அப்படித்தானே? வியாபாரம் செய்யலாம் வெள்ளிக்கிழமை தினத்தில் குத்பா நடக்கிற போது தடை. யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ். ஜும்மாவுடைய தினத்தில் அழைக்கப்பட்டால் குத்பாவை கேட்பதற்கு நீங்க விரைந்து போங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அப்ப எனவே வியாபாரம் என்பதை தடுக்கப்பட்ட ஒரு நேரத்தில் சுவர்க்கத்தில் எப்படி என்று கேட்டால் அங்க கூடும். அப்ப சந்தைக்கு போய் பர்ச்சேசிங் செய்வாங்களாம் சுவர்க்கவாசிகள். ஆண்கள் போய் அங்க போய் அவங்களுக்கு தேவைப்பட்ட சாமான்கள், அதை தேவையான பொருட்களை வேண்டுவார்கள். வேண்டுகின்ற வேளையில் இது செய்தி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். சுவர்க்கவாசிகள் தனக்கு தேவையான அத்தனை பொருட்களை வேண்டியிருக்கின்ற வேளையில் ஒரு பயங்கரமான காத்தொண்டு அடிக்குமா. அடித்தால் சுப்ஹானல்லாஹ், அந்த அடிக்கின்ற காற்றினுடைய வேகம் புழுதிதான் நம்ம நாட்டில் வரும் உலகத்தில். அது எதுவுமே இல்லை. அப்படியே வருகிற அந்த வாசம் சுப்ஹானல்லாஹ் மிஸ்கை விட
உயர்ந்த வாசனையாக இருக்குமா. அதை சுவர்க்கவாசி அந்த மார்க்கெட்ல அந்த சந்தையில் இருக்கிறவர் அப்படி அனுபவிச்சு கொண்டு வீட்டுக்கு போவாராம். அங்க தன்னுடைய மனைவி இருந்து கொண்டு, என்னங்க உங்களை முந்தி பார்த்ததை விட இப்ப இன்னும் அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க மனைவியை பார்த்து கணவனை பார்த்து சொல்லி அந்த வார்த்தையை போல கணவன் சொல்லுவானா, நான் உங்களை விட்டுட்டு போனதை விட நீங்க இன்னும் திரும்ப அழகா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவார். அப்ப சுவர்க்கம் என்பது ஒரு கற்பனைக்கே அப்பாற்பட்டது. இந்த சுவர்க்கம் அழிவில்லாதது என்று நாம் ஏற்றுக்கொண்ட நாம் அந்த சுவர்க்கத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு ஆசையும் அவாவின் காரணமாக தான் நம்ம இந்த டைமுக்கு இருக்கிறோம். இந்த டைம் நம்ம உண்மையாக அசந்த தூங்குற டைம். இது அசந்தண்டா யாது மாறி போய் தூங்குற டைம். ஆனால் இது கடைசி 10 லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்குமோ என்ற எண்ணத்தோடு நாம் இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். இப்படியான சந்தர்ப்பத்தில் சுவர்க்கம் போவதென்பது ஒரு பெரும் பாக்கியம். அதில் அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு கிஃப்டை வைத்திருக்கிறான் என்றால், நாளை மறுமையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக இருப்பது. இப்படியான சுவர்க்கத்தில் ஒன்றாக நாம் நபிகளாரோடு இருப்பதாக இருந்தால் அதுக்கு சில வழிகளை இஸ்லாம் காட்டுது. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த செய்திகள் சில ஒன்று ரெண்ட உங்களுக்கு ஞாபகம் ஊட்டலாம் என்று நினைக்கிறேன். அதுல ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசம் வைக்க வேண்டும், மஹப்பத் வைக்க வேண்டும். அது எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம மஹப்பத் வைப்பது, நேசம் வைப்பது எப்படி? செய்யாமல் விட வேண்டும். இப்ப உதாரணமாக நாம் இந்த உலகத்தில் ஒரு ஆளை, நாம் ஒரு தாயை அல்லது தந்தையை அல்லது ஒரு ஃப்ரெண்டை நாம் நேசம் வைக்கிறோம் என்றால், அவங்க சொன்ன மாதிரி அவர் எதையெல்லாம் விரும்புவாரோ அதை அத்தனையுமே நாம் ஒன்றுண்டாக செய்வோம். அவருக்கு எதையெல்லாம் வெறுப்பா இருக்குமோ அந்த காரியத்தை நம்ம விட்டு ஒதுங்கிடுவோம். இதுதான் இந்த உலகத்தில் உள்ள ஒரு அம்சமாகும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைப்பது என்பது, அவர்கள் என்னென்ன காரியங்களை நமக்கு சொன்னார்களோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். அந்த தூதர் எதையெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக காட்டினார்களோ அத்தனை நாங்கள் முன்மாதிரியாக எடுக்க வேண்டும். அந்த தூதர் நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ அதை தவிர்த்து கொண்டுதான் நாம் வாழ வேண்டும். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன் என்று கேள்வி கேட்கிறார். எப்போது மறுமை நாள் நிகழும் என்று எனக்கு சொல்வீர்களா என்று கேட்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து கேட்கிறார், நீ இவ்வளவு அவதிப்பட்டு மறுமை நாள் எப்போது நிகழும் என்று கேட்கிறாய் என்றால், இந்த உலகத்தில் நீ அந்த மறுமை நாளை சந்திப்பதற்கு எதனை தயார்படுத்தி வைத்திருக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் எதனை நீ தயார்படுத்தின நிலையில் இருக்கிறாய்? அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்போது அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் இந்த உலகத்தில் எதையுமே மறுமையில் அந்த சுவர்க்கத்திலே இருப்பதற்காக அல்லது அந்த மறுமை நாளை சந்திப்பதற்காக எதையும் நான் சம்பாதிக்கவில்லை. ஆனால் உங்களை அல்லாஹ்வுக்காக நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களை அல்லாஹ்வுக்காக நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் மர்உ மா மன் அஹப்ப. ஒரு மனிதர் யாரை நேசிக்கிறாரோ அவர் அவரோடு நாள மறுமையில் இருப்பார் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். அப்ப எவ்வளவு பெரும் பாக்கியம்! அந்த தூதரை நேசம் வைக்க வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்ம எல்லோருக்குமே தெரியும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சாதாரணமான நபித்தோழர் அல்ல. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹத் மலையிலே ஏறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் இப்படியான நபித்தோழர்கள் ஏறுகிறார்கள். உஹத் மலையிலே ஏறிய போது உஹத் மலை அப்படியே கொஞ்சம் ஆட்டம் கண்டுச்சு, ஆடியது. உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா உஹத் உஸ்புத் வ இன்ன அலைகி முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ சித்தீக் வ ஷஹீதான்
உஹதே, ஆடாமல் அசையாமல் அப்படியே தாம அமைதியாக இருந்து கொள். உன் மீது ஒரு நபியும் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 2 ஷஹீதுகளும் இருக்கிறார்கள். மலையை நீ அசைவதை விட்டும் தாமதமாக அப்படி அமர்ந்து கொள் என்று சொல்கிறார்கள். இப்படியான உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த நபித்தோழர் தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைகளில் மிகவும் புண்ணியமாகவும் இபாதத்துடைய விஷயத்தில் அணுவாக பின்பற்றிய ஒரு நபித்தோழர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாதையினால் வந்தால் அந்த பாதையிலே வரக்கூடிய ஷைத்தான் விரண்டோடக்கூடியவன் என்று சொன்னார்கள். இப்படியான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய நஃப்ஸை விட நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன். முதலாவது நான் ஃபர்ஸ்டாக என்னுடைய நஃப்ஸை தான் நான் நேசிக்கிறேன், என்னுடைய உள்ளத்தை தான் நான் நேசம் வைக்கிறேன், அன்பு வைக்கிறேன். அதன் பின்னாடி தான் உங்களை நான் நேசம் வைக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, உன்னுடைய ஈமான் இன்னும் பரிபூர்ணமாகவில்லை என்று சொன்னார்கள். அப்படி அவர் திமித்து போகிறார், வறட்சி போகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னும் ஈமான் பூர்ணமாகவில்லை என்று சொல்லுகிறீர்கள் என்றால் என்னது என்று கேட்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய நஃப்ஸை விட என் மீது நீ நேசம் வைத்தால் தான் நீ அங்கே பூரணமான நேசம் பெற்றவனாக ஆகிவிடுவாய், மூமினாகி விடுவாய் என்று சொன்ன போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய நஃப்ஸை விட நான் உங்களை நேசம் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார், அல் ஆன, இப்போதுதான் உமர், உன்னுடைய ஈமான் என்பது பூரணமானதாக ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள். எனவே இந்த உலகத்தில் லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அன் அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். இந்த உலகத்தில் தன்னுடைய பிள்ளைகளை விட, பெற்றோர்களை விட, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களை விடவும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது நீங்கள் நேசம் வைக்காத வரையில் உங்களில் ஒருவர் பரிபூர்ணமான மூமினாக மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வினுடைய தூதரின் மீது ஆழ்மனது கொண்டு நாம் நேசம் வைக்க வேண்டும். அவர்கள் மீது மஹப்பத் வைப்பது ஒரு மூமினின் மீது கட்டாய கடமையான ஒரு அம்சமாகும். அந்த நேசத்தினுடைய விளைவு என்னென்று கேட்டால், நாளை மறுமையில் அந்த தூதரோடு நாம் ஒன்றாக இருப்பதற்கு ஒரு பெரும் பாக்கியம் என்றால் இதைவிட பாக்கியம் எதுவும் இருக்கா சகோதரர்களே? அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இல்லாமல் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள் என்றால் அந்த தூதர் மீது கொண்ட நேசம், அன்பு, அதனுடைய வெளிப்பாடு எப்படியாக அமையப்பெற வேண்டும் என்றால், அவர்கள் சொன்னதை, அவர்கள் செய்து காட்டியதை, அவர்கள் மார்க்கத்தில் எதுவெல்லாம் அங்கீகரித்தார்களோ அதைத்தான் நாம் ஒவ்வொன்றாக அணுவாக பின்பற்ற வேண்டும். அவர்கள் எதையெல்லாம் வெறுத்தார்களோ அந்த காரியத்தை நாம் செய்துவிட்டு அவர்கள் மீது நாம் பேர்களில் நாம் புனையாக போடுவோமாக இருந்தால் அது பித்அத். அதனால் தான் ஒவ்வொரு பயான்களிலும் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாசகம், குல்லு பித்அத்தின் ضلاலா வ குல்லு ضلالத்தின் ஃபின்னார். மார்க்கத்திலே புதிதாக உண்டாக்கிய ஒவ்வொரு காரியங்களும் வழிகேடு, அந்த வழிகேடுகள் அத்தனையும் உங்களை நரகத்தின்பால் இட்டு சேர்க்கும் என்று சொன்னார்கள். எனவே நரகத்துக்கு இட்டு சேர்க்கக்கூடிய ஒரு காரியம் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய புனிதமான கரங்களினால் சுவர்க்கத்திலே இருந்து ஹவுல் என்று சொல்லக்கூடிய அந்த தடாகத்தில் நீர் புகட்டிக் கொண்டிருப்பார்கள். எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான் இது. நீர் புகட்டிக் கொண்டிருப்பார்கள் தங்களுடைய புனிதமான கரத்தினால். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய மூமின்கள், முஸ்லிம்கள் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நசீபாக ஆக்க வேண்டும். அந்த நேரத்தில் தண்ணியை புகட்டிக் கொண்டிருப்பார்கள், எல்லோரும் வந்து குடிப்பார்கள். ஒரு சிலர் வருகிற போது மலக்குகள் அப்படியே தடுத்து நிறுத்தி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரியாது. ஏன், எதற்காக நீங்கள் தடுக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். அப்போது சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் மரணித்து விட்டீர்கள், உங்களுக்கு எதுவும் தெரியாது. உங்களுடைய மார்க்கத்தில் நீங்கள் இல்லாத போது நீங்கள் சொன்னதாக செய்ததாக உங்களுடைய மார்க்கத்தின் பேரிலே இவர்கள் பிதஅத்தான காரியங்களை உண்டு பண்ணினவர்கள்.
நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒதுக்கக்கூடிய ஒரு அம்சம். இது வழிகேடு என்று சொன்னது, வழிகேடு நரகத்துக்கு கொண்டு சேர்க்கும் என்று சொன்னீர்கள். அத்தனை காரியங்களையும் நீங்கள் மரணித்ததன் பின்னால் அரங்கேற்றினார்கள். எனவே இப்படியானவர்களுக்கு நீங்கள் எப்படி உங்களுடைய புனித கைகளினால் நீர் புகட்ட முடியும் என்று தடுக்கப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளும் மறுமையில் சுவர்க்கத்தில் உள்ள நிலையை பற்றி சொல்லுகிறார்கள். என்றால் பித்அத் செய்வது, மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒரு இலகுவான காரியம் அல்ல சகோதரர்களே. அந்த காரியங்களை செய்து விட்டார் என்றால் அவள் நாளும் மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய புனித கைகளினால் எதுவுமே கிடைக்க முடியாத பாக்கியமாகிவிடும். எனவே அப்படியான தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணு அணுவாக நாம் பின்பற்றுவது அவசியமாகும். இப்போ இந்த உலகத்தில் சில சகோதர சகோதரிகளை நாம் பார்க்கிறோம், அன்பு மிகைத்து அது யார் என்றும் பார்க்க மாட்டார்கள். நேசம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் மீது நம்முடைய உயிரை விட நேசம் வேண்டும், அன்பு வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை யாராவது கேவலமாக எங்கேயாவது பேசுகிறார்கள் என்றால் அவருடைய இரத்தம் கொதிக்க வேண்டும், அவருடைய உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய பேர் ஓங்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பான் ஒரு மோமின். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது நேசம்? சில நேரங்களில் கிரிக்கெட் பிளேயர்மார்கள், புரியுதா நான் சொல்றது? கிரிக்கெட் பிளேயர்மார்கள் அவங்கள நேசம் வரும். சிலர்களை பார்த்தா சினிமாவில் உள்ள நடிகர்கள் நடிகைகள்ல விருப்பம் வந்துடும், நேசம். ஏதாவது அதில் நடப்பதெல்லாம் பச்சை பொய், நிஜமாக இருக்குதா என்றால் அது எதுவுமே இல்லை, எல்லாமே போலி பொய். ஆனால் அதை பார்த்து அழுகிறார்கள். அதில் ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் அதை பார்த்து அவருடைய உள்ளங்கள் ஜீரணிக்க மறுக்கிற போது அழுகை வருகிறது. எதற்கு? இந்த பொய்யான இந்த காட்சிக்கு, பொய்யான சம்பவத்துக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறுகளை படித்து எப்பாது அழுக வந்திருக்கிறதா என்றால் அது இருக்க மாட்டாது. அல்லாஹ்வுடைய தூதரை அப்படி நேசம் வைப்பது போன்று இந்த நடிகைகளோடு அல்லது நடிகர்களோடு அல்லது விளையாட்டு பிளேயர்களோடு நேசம் வைத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்ன? அல் மர்உ மஅ மன் அஹப்ப. ஒரு மனிதர் யாரை நேசம் வைக்கிறாரோ அவரோடு இருப்பார். அப்ப நடிகர் எங்க இருப்பார்? நடிகைகள் எங்க இருப்பார்கள்? பிளேயர்மார்கள் எங்க இருப்பார்கள்? நரகம். நவுது பில்லாஹி மின்ஹா. எங்க கொண்டு போய் சேர்த்து விடுது? நரகம். எனவே அல்லாஹ்வுடைய தூதரை நாம் உயிரை விட மிகவும் நேசமாக வைக்கிற போது அந்த தூதரோடு நாம் சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்கலாம். இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். இந்த நபித்தோழர் கவலைப்பட்டு தானே வந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரை மறுமை நாள் எப்போது நிகழும் என்று சொல்லி. அப்ப அந்த தூதருக்கு இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போது அவர் பட்ட சந்தோஷம் நிகரே இல்லையா. அவர் பட்டு போற சந்தோஷம் இருக்குதே, என்ன சந்தோஷம்? சுவர்க்கத்துக்கு போவதாக இருந்தால் மறுமை நாளை பற்றி அவசரப்பட்டு கேட்கிறாய் என்றால் அந்த மறுமைக்கு நீ எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறாய் என்று கேட்ட அந்த நபித்தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதரே நான் உங்களை நேசம் வைக்கிறேன் அல்லவா என்ற போது சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நீ அப்படி என்றால் யாரை நீ நேசம் வைக்கிறாயோ அவரோடு நாளை மறுமையில் இருப்பாய் என்று சொன்ன செய்தியை கேட்டுக்கொண்ட அந்த நபித்தோழர் மிகவும் சந்தோஷமாக போனார். அப்படி என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது முதலாவது காரியம். இரண்டாவது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களில் ஒன்று, அதிகமாக நாம் தொழ வேண்டும். இபாதத்துகளில் நாம் ஈடுபட வேண்டும், தொழுகையிலே அதிகமாக இருக்க வேண்டும். ரபியா இப்னு கஅபில் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய ரபியா இப்னு கஅபில் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவர் ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு செல்லுகிறார். சென்று அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இந்த இரவு உங்களோடு தங்கப் போகின்றேன், உங்களுக்கு பணிவிடைகள் செய்வதற்காக நான் விரும்புகிறேன், உங்களோடு சேர்ந்து நான் தொழுகையில் ஈடுபட விரும்புகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படி நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் பிரச்சனை இல்லை, வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் தங்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக அவருடைய இரவு வணக்கத்துக்கு ஈடுபடுவதற்காக
அவர்கள் தன்னுடைய இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக வெளியிறங்குகிறார். இந்த கஅபுல் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழரும் அல்லாஹ்வுடைய தூதரோடு எழும்புகிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த இயற்கையான தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இவர் உதவியாக இருக்கிறார். தண்ணி எடுத்துக்கொண்டு போகிறார். வுது செய்வதற்கு தண்ணியை ஊற்றி விடுகிறார். வுது செய்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒரு பணிவிடையை செய்து அவர் தொழுகையில் ஈடுபட்டு எல்லாவற்றையும் முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய இயல்பான ஒரு குணம் இருக்கிறது. யாராவது ஏதாவது உபகாரம் செய்து விட்டார்கள் என்றால், உதவி செய்து விட்டார்கள் என்றால் அதுக்கு பிரதி உபகாரம் செய்வது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையாகும். இந்த நபித்தோழர் செய்த அந்த பணிவிடை இருக்கிறதானே, அது அல்லாஹ்வுடைய தூதர் தானாக தனிமையில் செய்கிற ஒரு காரியம். ஆனால் இந்த நபித்தோழர் தங்கியது அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பெரிய உதவியாக அமைய பெற்றது. இவர் இந்த வேலையை செய்ததனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு வகையான மனம் கவலைப்படுகிறது. இந்த ரபியா இப்னு கஅபுல் அஸ்லமிக்கு ஏதாவது நான் ஒன்றை செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்கிறார். கஅபே, நீ எனக்கு இப்படியான உதவிகள் செய்தாய், ஆனால் அந்த நேரத்தில் நான் உனக்கு ஏதாவது பிரதிபகாரம் செய்ய வேண்டும், அப்படி எனக்கு ஏது வேணும் என்று கேட்கிறார். இந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்டபோது அவர் பார்த்து கவலைப்பட்டு சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் நாள மறுமையில் முராஃபகத்துக ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்தில் நான் உங்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அதுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். புரியுதா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு எந்த பிரதிபகாரம் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நாளை மறுமையில் நான் உங்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பிரச்சனை இல்லை, அதற்காக நான் பிரார்த்தனை செய்வேன் உனக்கு. ஆனால் இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்றை கேள நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டால் வீடு வேணும் என்றால் வீட்டை கொடுப்பார்கள், வாசல் வேணும் என்றால் கொடுப்பார்கள், சொத்துக்களை வேணும் என்றால் கொடுத்திருப்பார்கள், இன்னொரு உதவிகளை கேட்பார் என்ற ஒரு நிலையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். ஏனென்றால் இரவு வந்து தங்குகிறார் என்றால் ஏதாவது ஒரு தேவை ஒன்று இருக்கும் என்ற நோக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் அவர் மீண்டும் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு எதுவும் வேண்டாம், இந்த உலகத்தில் நாள மறுமையில் அந்த சுவர்க்கத்தில் நாங்கள் உங்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படி என்றால் நான் அது கேட்பேன், பிரச்சனை இல்லை, அலைக்க பி கத்ரத்தி சுஜூத், நீ அதிகமாக அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்டு நீ அதிகமாக சுஜூது செய்யன்னு சொல்லுகிறார்கள். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதிகமாக சுஜூது செய்யன்னு சொல்லுகிறார்கள். இந்த சுஜூதுக்கு விளக்கம் சொல்லுகிற போது அதிகமாக தொழணும். நம்ம அதிகமாக தொழுறோம்னா என்ன சகோதரர்களே? உங்களோட டைம் இது. இரவையில் அதிகமாக தொழணும். வேற கடமையான தொழுகையே தொழுகிற இல்லை, இரவையில் எப்படி மறுவா? கடமையான தொழுகையே தொழுகிறோம், அதிகம் குறைய இரவையில் தொழுறது அதானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, அவங்க சொன்னதான், அலைக்க பி கத்ரத்தி சுஜூத் என்றால் அதிகமான சுஜூதுகள் செய்ய வேண்டும் என தொழும் நிறைய என்றால் 5 நேர தொழுகை. இந்த தொழுகையை நாம் தொழுது விட்டோம் என்றால் நம்முடைய கடமை முடிஞ்சு. ஆனால் சுன்னத்தான தொழுகைகள் இருக்கு. சுன்னத்தான தொழுகைகள் முத்தராதிபத்தான சுன்னான்னு சொல்லுவார்கள். ஒவ்வொரு 5 நேர தொழுகைக்கு பின்னால் முன்னால் என்று வரக்கூடிய சுன்னத்துகள், இதை ஒருவர் ஃபாலோ பண்ணணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் ஸல்லா ஃபிந்தை அஸ்ரத ரக்அத்தன் ததவ்வன் கைரல் ஃபரீலத பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, யார் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 12 ரக்அத்துகள் தொழுகைக்கு முன்னால் பின்னால் வரக்கூடிய தொழுகைகளை பேணி வருகிறானோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவனுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டி விடுகிறான். சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டி கொடுக்கிறான். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் 12 ரக்அத்துகளை தொழுதால் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 12 ரக்அத் தொழுவதற்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுவானா என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஆம், சுப்ஹானல்லாஹ்,
ஒருவருடைய வயசு 70 வயது என்றால் ஆக குறைந்தபட்சம் 10 வருடம் போனால் 60 வருடம் தொழுதிருப்பார். 60 வருஷம் ஒருவர் தொழுது இருந்தால் அந்த 60 வருஷமும் தொழுகை, கடமையான தொழுகையை தொழுவதோடு அவர் இந்த 12 ரக்காத்துக்களை தொழுது வந்தால் ஒரு நாளைக்கு ஒரு வருடத்தில் எத்தனை நாட்கள் சகோதரர்களே? 360 நாட்கள். இந்த 365 நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் பேடினால் ஒவ்வொரு இடத்துல 365 சொல்லி போன அவருடைய 60 வருடங்களும் எங்க வீடுகள் இருக்கும் என்று பாருங்க பாப்போம். சுப்ஹானல்லாஹ், நம் புத்திக்கே அப்பால் பட்டது. இந்த உலகத்தில் ஒருவருக்கு ஒரு 2-3 வீடுகள் இருந்தால் அல்லது கடையாறைகள் இருந்தால் எவ்வளவு பெருமையாக பேசுகிறார். எனக்கு அந்த இடத்தில் வீடு இருக்குது, இவ்விடத்தில் வீடு இருக்குது, அவ்விடத்தில் இருக்குது, அங்க இருக்குது, அந்த வீட்டை இப்ப நான் வாடகைக்கு விட்டு இருக்கிறேன், அப்படி இருக்குது, எவ்வளவு பெருமையா பேசுகிறார்கள். இந்த அழிந்து போகக்கூடிய தற்காலிகமான பொய்யான போலியான ஏமாற்றான அழிந்து போகிற உலகத்தில் இப்படியான அற்பமான சொற்பமான லாபங்களுக்கு பெருமை அளித்து பேசுகிறோமே, அங்கு நாளும் மறுமையில் அல்லாஹு தாலா ஒரு மாளிகை நமக்கு ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்துக்கள் தொழுதால் இப்படி கிடைக்கும் என நம்ம மிஸ் பண்ணலாமா? ஏன் நம்மளுக்கு அப்படி அது இன்னும் வருவதில்லை? நம்மளுக்கு உள்ளத்துல அது வந்து விட்டது. நாம தொழுவோமே, ஃபர்லான தொழுகைகளை நாம பேணுகிற போது அதற்குரிய மகத்துவம் எவ்வளவோ இருக்கிறது. அந்த தொழுகை நமக்கு கண்குளிச்சிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உள்ளத்துக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைப்பது இந்த தொழுகையில் தான் என்று சொன்னார்கள். எனக்கு இந்த தொழுகையிலே தொழுகின்ற போது என்னுடைய உள்ளம் அமைதி பெறுகிறது என்று சொன்னார்கள். இந்த தொழுகை என்பது மிஃப்தாஹுல் லிஜன்னா, சுவனத்தினுடைய திறவுகோல் என்று சொன்னார்கள். இந்த தொழுகையை நம்ம எப்ப பார்க்கிறோம், எப்ப தொழுகிறோம் என்றால் ஏதாவது சந்தர்ப்பம் வரக்குள்ள மட்டும் தொழுதுட்டு போறோம் சகோதரர்களே. ஏதாவது நமக்கு கஷ்டம் வருகிற போது, சோதனைகள் வருகிற போது, இன்பங்கள் ஏற்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ், துன்பம் வந்து விட்டது என்றால் ஓடி வருகிறோம் மஸ்ஜிதுக்கு. இப்படியாக நாம் இருந்தோம் என்றால் எப்படி நாளமறுமையில் சுவர்க்கத்தில் இருக்கலாம், அதிலும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க முடியும். எனவே அந்த ரபியா இப்னு கஅப் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய நபித்தோழருக்கு அதிகமாக சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி சுன்னத்தான வணக்கங்கள் நம்ம செய்வோம். நஃபிலான வணக்கங்கள் தஹஜ்ஜுடைய கியாமுல் லைலுடைய தொழுகை. நம்ம ரமலானுடைய மாதம் வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? 23 ரக்காத் தொழுகிறதா, 11 சரி, தஹஜ்ஜுண்டா என்ன, கியாமுல் லைலண்டா என்ன, வித்ருன்னு சொன்னால் என்ன, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேர்களை சொல்றாங்களே, ஆலீம் ஷேக் எப்னதுக்கு என்று நம்ம கடமுறுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பார்த்தால் ரமலான் அல்லாத காலங்களில் 11 ரக்காத்துக்கள் அவர்கள் தொழுதார்கள். 11 ரக்காத்துக்கள் அவர்கள் தொழுதார்கள். யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்ப அந்த தொழுகை நாம பேண வேண்டும். நஃபிலான வணக்கங்களில் துஹா தொழுகை அதை மிஸ் பண்ணவே கூடாது. துஹா தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது. துஹா தொழுகை எப்ப தொழுகிறது? வாரத்துக்கு முதல். எத்தனை ரக்காத் தொழ வேண்டும்? 2 ரக்காத். 2 குறைந்தபட்சம் 4 தொழலாம், 6 தொழலாம், 8 வரைக்கும் தொழலாம் ஒருவர். சரி, இந்த தொழுகையினுடைய சிறப்பு என்ன தெரியுமா சகோதரர்களே? என்ன? மாஷா அல்லாஹ், நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளுடைய ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் நாம ஒவ்வொரு நாளும் தர்மம் கொடுக்கக்கூடிய நன்மை. சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்க அண்டைக்கு சாப்பிடுவதே ஒரு சிரமமாக இருந்து கொண்டிருக்கிற போது, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வயிற்று பசியை போக்குவதே சிரமமாக இருக்கிற போது, எங்களுடைய மூட்டுக்களில் உள்ள உடம்பில் உள்ள மூட்டுக்களை நாம் கணக்கெடுப்போமாக இருந்தால் 360க்கு மேற்பட்ட மூட்டுக்கள், உறுப்புகள். இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் தர்மம் கொடுப்பதென்றால் எப்படி யா ரசூலல்லாஹ் கொடுக்க முடியும் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஹா தொழுகையை தொழுங்க, 2 ரக்காத். என்ன கஷ்டம்? ஒருவர் சாதாரணமான வுதுவை செய்து கொண்டு, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்தது போன்று நீங்களும் வுதுவை செய்வீர்களாக இருந்தால், செய்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்கின்ற துஆவை நீங்கள் ஓதிவிட்டால் அல்லாஹ் சுவர்க்கத்தினுடைய வாயில்கள் அத்தனையும் திறந்து நீ விரும்பின பாதையால போன்னு சொல்லுவான். தொழல அல்லாஹ்வுடைய தூதர் செய்து காட்டிய பிரகாரம் வுதுவை செய்து
இந்த வாசகத்தை நீங்கள் ஓதுவீர்களாக இருந்தால் அல்லாஹ் சுவர்க்கத்தினுடைய வாயில்கள் அத்தனையும் திறந்து நினைத்த பாதையில போ அப்படின்னு சொல்லிப்பான். இவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப அதிகமாக நாம் தொழுகின்ற போது நமக்கு இந்த உலகத்திலே நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. தொழுகை, அத்துவா. இப்ப இன்னைக்கு நடக்க பிரச்சனை சுப்ஹானல்லாஹ், நாட்டில் என்ன நடக்கும் என்று தெரியாது. இப்ப கேஸுக்கு விலை தட்டுப்பாடு வரப்போகுதுன்னு சொல்லுகிறார்கள். இலங்கையில நேற்று முந்தின தினத்திலிருந்து பெட்ரோலுக்கு 24 ரூபாய் பணம் கூட்டிட்டாங்க. இப்ப நேற்றைய நள்ளிரவில் இருந்த செய்தி என்னன்னு கேட்டால் சிலிண்டர் கேஸ் விலை 300 ரூபாய் கூட்டிட்டாங்க உடனே. இப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஏத்திருக்காங்களா? ஏத்தின இது இப்ப இது நம்மளுக்கு பார்க்கல. அதுவும் ஆக போகுது. என்ன தட்டுப்பாடு நடக்கும் என்பது தெரியாது. ஆனா என்ன பிரச்சனை? கொதித்தெழும்புகிறோம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இப்படியான கஷ்டமான நிலைகள் வருகிற போது உண்மையான ஒரு முஃமின் மஸ்ஜிதின் பால் வர வேண்டும். ருஜூ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் வர வேண்டும். இந்த விலையேற்றம், விலை இறக்கம் என்பது இந்த நேற்று உள்ள பிரச்சனை அல்ல. ஒரு முஃமினுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்து ஏற்பட்ட ஒரு நிலை இது சகோதரர்களே. ஒரு முஃமின் இதை சிந்திக்கிற போது தடுமாற்றம் அவனுக்கு வர மாட்டாது. மஸ்ஜித் நிரம்பி வழிய வேண்டும் சகோதரர்களே. பள்ளியில் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. நீங்கள் தொழுகையின்பால் வெற்றி உதவி அல்லாஹ்வினுடைய தொழுகையின்பால் நீங்கள் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்ம என்ன நிலைமை? கவர்மெண்ட் கிட்ட போய் சொல்லுவோம், யார் நம்முடைய தலைவர் அவர்கிட்ட போய் சொல்லுவோம். இப்படி என்று நம்ம தடுமாறுகிறோமே சகோதரர்களே. என்னென்றால் நம்முடைய நிலைமைகள் அப்படியாகத்தான் இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அதிகமாக இப்படி செய்து கொள்ளுங்கள். தஹியத்துல் மஸ்ஜித், இது காணிக்கை, தொழுகை. இது எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது என்றால், இதுவும் நம்ம சுஜூது செய்வதற்குரிய சந்தர்ப்பம். மஸ்ஜிதுக்குள் நாம் நுழைந்து விட்டோம் என்றால் தொழுவதற்கு தடுக்கப்பட்ட நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் தொழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். ஒரு நபித்தோழர் வருகிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே குத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்தவர் அப்படியே திடீரென மாதிரி உட்கார்ந்து விடுகிறார். சுன்னத்து தொழல மஸ்ஜிதில், தஹியத்துல் மஸ்ஜித். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க உட்கார்ந்துட்டீங்க, சுன்னத்து தொழுதீர்களாண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கும் ஃபர்கா ரக்அத்தைனி இதா தഖல அஹதுகுமுல் மஸ்ஜித் ஃபல்யர்கா ரக்அத்தைனி قبل ان يجلس. உங்கள் ஒருவர் மஸ்ஜிதுக்கு நுழைந்து விட்டால் அவர் உட்காருவதற்கு முன்னால் 2 ரக்காத்துக்கள் தொழாமல் அவர் இருக்க வேண்டாம், உட்கார வேண்டாம் என்று சொன்னார்கள். இதை தொழுதால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் சொர்க்கத்தில் இருக்கலாம். லுஹா தொழுகை அப்படி, கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய தொழுகை அப்படி. இப்படியான தொழுகைகளை நாம் பேணி வருகிற போது இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு சுவர்க்கத்தில் நாம் ஒன்றாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் சகோதரர்களே. இந்த நிலைமையை நாம விட்டுட்டு யா அல்லாஹ் நான் சுவர்க்கத்தை நுழைவித்துடு என்று நம்ம வாயினால கேட்டோம்னா அது சும்மா தண்ணியில நம்ம அப்படம் சுடுற மாதிரி தான் இருக்கும். அது ஆயில ஊற்றி தான் நம்ம என்ன செய்யணும்? சுடணும். தண்ணியில சுடலாமா? இப்படியான ஒரு நிலையாக நாம் மாறிவிடுவோம். அல்லாஹ் நம்மளை மென்மேலும் பாதுகாக்க வேண்டும். அழகான ஒரு சந்தர்ப்பத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். இந்த தொழுகையுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய தூதரை நேசம் வைக்கின்ற விஷயத்தில் என்னுடைய மனோநிலை எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்வதற்குரிய அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கிறான். ஆனால் இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்முடைய நிலைமை என்ன? அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களை நாம் சுவர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒன்றாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அனாதைகளை பொறுப்பெடுக்க வேண்டும். அனாதைகளை பொறுப்பெடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ் நாளை மறுமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் அனாதைகளை பொறுப்படுத்தவர்களும் சுவர்க்கத்தில் இப்படியாக இருப்போம் என்று சொன்னார்கள். இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஒரு பாக்கியம் அது. இன்றைக்கு அனாதைகளை அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது சூரத்துல் மாஊன் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் சொல்லுகிறான், அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் என்று சொல்லுகிறான். அந்த மறுமை நாளை பொய்ப்பித்த பொய்யர்களை
நீ பார்த்தீர்களா அவதானிச்சீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்படி என்றால் மறுமை நாளை பொய்ப்பிக்கக்கூடியது யாராக்கள்? காபிர்கள், அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள். ஏற்றுக்கொள்வார்களா? எனவே அதை பொய்ப்பிக்க கூடியவர்களை பார்த்தீர்களா அவதானிச்சீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டுவிட்டு சொல்லுகிறான், ஃபதாலிகல்லதி யதஉல் யதீம். அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்றால் அனாதைகளை விரட்டி அடிக்கக்கூடியவர்கள். அனாதைகள் யாரு? அனாதை என்றால் தாயை அல்ல, தந்தையை இழந்த வயது, அதாவது பருவ வயதை எய்வதற்கு முன்னால் தந்தையை இழந்த பிள்ளைகளை அனாதை என்று சொல்வார்கள். தாயை இழந்தவர்கள் பராமரிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரு? அனாதை. தாயினுடைய வயிற்றிலே இருக்கிற போது யார் மரணித்தார்கள்? தந்தை மரணித்தார்கள். கிடைத்து ஒரு சொற்ப காலத்தில் தாயை இழந்து விட்டார்கள். அப்படியான நிலையில் இருக்கிற ஒருவரை பொறுப்பெடுக்கின்றார்கள் என்றால் அந்த பொறுப்பு என்பது சாதாரணமான அம்சம் அல்ல. மாஷா அல்லாஹ், இந்த நாட்டை பொறுத்தவரையில் அது தனி ஒரு பகுதியாக வேலை செய்கிறார்கள் அனாதைகள் இல்லம் என்று சொல்லி. அப்படியான நேரத்தில் நாம் அதை பொறுப்படுத்தவர்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு என்ற நிலையில் செய்வார்களாக இருந்தால் நாள மறுமையில் அவர்கள் இப்படி சுவர்க்கத்தில் ஒன்றாக நபிகளாரோடு இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நல்ல பண்பாடுகள், குணாதிசயங்கள் நாள மறுமையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக இருப்பதற்குரிய பண்பாடு. அப்படி என்றால் என்ன? நல்ல பண்பாடுகள், குணாதிசயங்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் இருக்கலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொல்லுகிற போது, இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக், நான் இந்த உலகுக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் எல்லாம் நல்ல பண்பாடுகளை, குணாதிசயங்களை மக்களுக்கு மத்தியில் சொல்லி பூர்ணப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். நாளை மறுமையில் யாரெல்லாம் உங்களிடத்தில் நல்ல பண்பாடோடு இருக்கிறார்களோ அவர்கள் என்னிடத்தில் மஜ்லிஸில் மிகவும் நெருக்கமானவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். யாரு நல்ல அஹ்லாக்கோடு இருக்கிறார்களோ அவர்கள் மஜ்லிஸில் என்னோடு மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நல்ல பண்பாடு உள்ளவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருக்கலாம். சுவர்க்கம் செல்லக்கூடிய காரியங்களில் ஒன்றுதான் தக்வல்லாஹ், அல்லாஹ்வை தக்வா செய்வதும் ஹுஸ்னுல் குல்க், நல்ல பண்பாடுகளும். எனவே அப்படியான ஒரு நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அந்த சுவர்க்கத்தில் ஒன்றாக இருப்பதற்குரிய வழி இந்த பண்பாடாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகளாரை நாம் நேசிக்கிறோம் என்றால் அவர் எச்சி துப்புதலில் இருந்து ஆட்சி செய்கின்ற வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு நல்ல பண்பாடுகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள். பாதையிலே ஒரு அசிங்கம் கிடந்தால் அந்த பாதையில் இருக்கின்ற அசிங்கங்களை நாம் ஓரமாக்கி வைப்பது இஸ்லாம், ஈமான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஈமான் என்பது 70 சொச்சம் கிளைகளை கொண்டது. அதில் உயர்ந்த இடம் எதென்று கேட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமா. அதிலே ஆக படித்தரம் குறைந்தது இமாதத்துல் அதா அனி தரீக், பாதையில் இருக்கின்ற அசிங்கங்களை, அடுத்தவர்களுக்கு நோவினை தரக்கூடியதை யார் ஒருவர் நீக்கிறாரோ அது ஆக படித்தரம் குறைந்தது என்றால் இன்றைக்கு எப்படி முஸ்லிம்கள் சுப்ஹானல்லாஹ் பாதைகளை பார்த்தால் அதை போல அசிங்கம் வேறு எதுவும் இல்லை. ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் தன்னுடைய வீட்டு வாசல்களை, முற்றத்தை சுத்தமாக வைக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவன் பாதையுடைய விஷயத்தில் 100% இருக்க வேண்டுமாக தன்னுடைய வீட்டில் உள்ள முற்றத்தில் உள்ள அசிங்கங்கள் அத்தனையும் எடுத்து பாதையில் போட்டு விடுவானாக இருந்தால் அது அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்கிறோம். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரஅய்து ரஜுலன் யதகல்லபு மின் ஹுனா இலா ஹுனா, சுவர்க்கத்தில் ஒரு மனிதனை நான் பார்த்தேன். சுவர்க்கத்தில் ஒரு மனிதனை நான் பார்த்தேன். அவன் சுவர்க்கத்தில் கடுமையாக என்ஜாய் பண்ணி திரிகிறான், அங்கேயும் இங்கேயுமாக நடமாடி திரிகிறான். இந்த மனிதன் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது சொல்லப்படுகிறது, அவர் இந்த உலகத்தில் வாழ்கிற போது மனிதர்கள் செல்லுகின்ற பாதையில் மக்கள் தடுமாறக்கூடிய அமைப்பில் அவர்களுக்குரிய பாதையில் செல்லுகின்ற போது கஷ்டமாக இன்னல் கொடுக்கக்கூடிய ஒரு மரம் ஒன்று கிடந்தது. நன்றாக இந்த ஹதீஸை நம்புங்கள் சகோதரர்களே. ஒருவர் பாதையில் செல்லுகிற போது அந்த பாதையில் மற்றவர்களுக்கு செல்லுகின்ற போது இடர்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு மரம் ஒன்று கிடந்தது. அந்த மரத்தை வெட்டி
மனிதர்கள் செல்லக்கூடிய அமைப்பில் பாதை சமைத்து கொடுத்த மனிதர் தான் இவர் என்று சொல்லுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் தொழுததாக, நோன்பு பிடித்ததாக அங்க எந்த நிலையும் இல்லை. அவர் சொன்ன செய்தி என்ன? அவர் செய்த வேலை மக்களுக்கு இன்னல்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் இருந்தது பாதையில், அதை எடுத்து நீக்கியவருக்கு இந்த நிலை என்றால் நம்ம எப்படி தொழக்கூடிய ஆட்களாக இருப்போம்? எவ்வளவு நோன்பு பிடிக்கிறோம், எவ்வளவு தர்மங்கள் செய்கிறோம், ஆனால் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிற விஷயத்தில் நாம் எப்படி நடக்கிறோம்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் சுவர்க்கத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருப்பதற்குரிய வழிகளாக இஸ்லாம் இறுதியாக சொல்லுகின்ற ஒரு அம்சம்தான், அவர்கள் சொல்லி காட்டிய, செய்து காட்டிய அத்தனை அம்சங்களையும் நாம் வழிபட வேண்டும், பின்பற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை அவர்கள் சொன்னார்களோ செய்தார்களோ அத்தனை நாம் பின்பற்றினால் அவருடைய நேசம் கிடைக்கும். அதே போன்று அவர்களை பின்பற்றக்கூடிய வழிகளில் ஒவ்வொன்றாக நாம் அணுக வேண்டும். உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு முகத்தில் தாடி வைப்பது என்பது சுன்னா. ஆனால் அறிஞர்களுடைய பார்வையில் சுன்னா என்பதை விட கடமை, வாஜிப். அது தாடி வாஜிப். ஏனென்றால் ஹதீஸ் அப்படித்தான் வருகிறது, யஃபு லிஹியா கஸ்ஸு ஸவாரிப், தாடியை நீங்கள் வளங்கள், மீசையை கத்தரியுங்கள் என்று. இப்போ ஒருவர் தாடியை அப்படியே மலித்து விடுவாராக இருந்தால் அது ஹராம். இன்றைக்கு என்ன நடக்குது? தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பம், உங்களுடைய முகம் அப்படி தாடி வைப்பது அசிங்கங்க என்று சொல்லுவார்கள் என்பதற்காக, அவர்களுடைய திருப்தியை அடைவதற்காக நாம் முகத்தில் தாடி வைக்காமல் இருந்தோம்னா நம்ம நபியார்களுடைய சுண்ணாவை நாம பின்பற்றவர்களாக ஆகிறார்கள். அப்ப அவருடைய சுண்ணா என்ன, அதை செய்ய வேண்டும். இன்னைக்கு சில இளைஞர்களை பார்க்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், நிறைய இளைஞர்களுடைய முகத்தில் தாடி இருக்கிறது. இன்னும் சில இளைஞர்களை பார்க்க முகத்துல தாடி இருக்குது, ஆனா கைகள்ல ஒரு சரி வளையம் போட்டிருக்கிறாங்க, கழுத்துல பார்த்தா ஒரு சங்கிலி தூங்குது. ஏன், எங்கிருந்து வந்துச்சு சங்கிலி? என்ன சொல்ற சைந்தன? ஆமா, அதை போட்டிருக்கிறார்கள். ஏன், என்னத்துக்கு இதை பார்க்கிறோம், ஏன் செய்கிறார்கள் என்று பார்த்தா இது குர்ஆனிலேயும் இல்லை, ஹதீஸ்லேயும் இல்லை. எங்கிருந்து வந்திருக்குமா? இப்ப சினிமாவில யாராவது ஒருவர் செஞ்சிருப்பார், யாராவது ஒருவர் செஞ்சிருப்பார். அப்ப அவர் செஞ்சால் இது நம்மளுக்கு மாடல், அதான் நம்மளுக்கு என்னது மாடல், முன்மாதிரி. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு நல்ல முன்மாதிரி மாடல் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிற போது நம்ம யாரை ஒருவனை மாடலாக எடுத்து நம்ம பின்பற்றினா எப்படி நடக்கும்? அப்ப இது அந்நியவருடைய கலாச்சாரம், இது யூத நசாராக்களுடைய கலாச்சாரமாகும். அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்கிறார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் யூத நசாராக்களுடைய வழிமுறைகளை சாணுக்கு சான், முளத்துக்கு முளம் அவருடைய வழிமுறைகளை பின்பற்றி கொண்டே இருப்பார்கள். எதுவரைக்கும் என்றால் அவர்கள் உடும்பினுடைய பொந்தினுள் நுழைந்தாலும் அதுவும் ஒரு நாகரீகமோ என்று சென்று விடுவார்கள். யார் யார சொல்லுவா, யாரை அவர்கள் அப்படி பின்பற்றுவார்கள்? யஹூதி நசாராக்களையா என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அவர்கள் இல்லாமலுக்கு வேறு யார் என்று சொன்னார்கள். இந்த கூட்டத்தை அல்லாஹு தஆலா கைரில் மக்தூபி அலைஹிம் வலப்பாலீன், அவனுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் உண்டான கூட்டம் சகோதரர்களே. அவர்களுடைய வழிமுறை கைகள்ல வளையல் போடுறது, கழுத்துல சங்கிலி போடுவது, மாலை போடுறது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒருவர் ஒரு கூட்டத்தினுடைய செயற்பாடை தன்னுடைய நாகரிகம் என்று அநாகரிகத்தை செய்கிறாரோ அவரும் அந்த கூட்டத்தை சார்ந்தவர். நௌதுபில்லாஹ். அப்படி என்றால் இந்த நடிகர்கள் எல்லாம் செய்கிற காரியத்தை, யூத நசாராக்கள் செய்யக்கூடிய காரியத்தை ஒருவர் செய்தால் அவரும் அந்த கூட்டத்தை சார்ந்தவர். அப்படின்னு அவர் முஸ்லிமாக இருப்பார், முஹம்மதாக இருப்பார், அஹமதாக இருப்பார், ஃபாத்திமாவாக இருப்பார், ஹதிஜாவாக இருப்பார்கள். செய்கிற வேலை யார? அங்கால. அப்ப அவர்கள் யாரோடு இருப்பார்கள்? அவர்களோடு இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் தான் நமக்கு வழிமுறை, அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி என்றால்
அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். பின்பற்றினால்தான் நாளை மறுமையில் நாம் சுவர்க்கத்தில் அந்த தூதரோடு ஒன்றாக இருக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அப்படி இல்லாமல் போனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய நிலைமைகள் மோசமாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் அவர்களோடு நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட்ட நாம் தான் இந்த தஹஜ்ஜத்துடைய வேளையில் நடுநிசியில் இறுதி வானத்திற்கு அல்லாஹு தஆலா இறங்கி தன்னுடைய அடியார்களுடைய அவர்கள் என்னென்ன காரியங்களை கேட்கிறார்களோ அத்தனையும் கொடுப்பதற்கு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டார்களாக இருந்தால் அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய கரங்களை நான் வெறுகைகளாக விடுவதற்கு வெட்கப்படுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அப்படியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பாக்கியம் மீண்டும் ஒரு தடவை நமக்கு கிடைக்குமா என்று தெரியாத சகோதரர்களே. ஏன் நம்மளோடு இருந்த எத்தனையோ சகோதரர்கள் இன்று இல்லாமல் போயிருக்கிறார்கள். நம்மளோடு பக்கத்திலே இருந்து தொழுத சகோதரர்கள் இன்று மண்ணறைக்குள் சென்றிருக்கிறார்கள். நம்முடைய பக்கத்து வீட்டிலே உள்ள எத்தனையோ சகோதர சகோதரிகள் இன்று இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மீண்டும் ஒருபடியான ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போது நல்ல முறையில் வாழ்ந்துவிட்டு மரணிக்க வேண்டும். அப்படி நல்ல முறையில் வாழ்ந்தோம் என்றால், நல்ல பண்பாடோடு இருப்போமாக இருந்தால், ஏழை அனாதைகளை நாம் பொறுப்பெடுப்போமாக இருந்தால், அதிகமான தொழுகையில் ஈடுபடுவோமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதரை நாம் மஹப்பத் வைப்போமாக இருந்தால், இறுதியாக ஒரு செய்தியை நான் சொல்ல மறந்து விட்டேன். நல்ல குழந்தைகளை உருவாக்கி வளர்த்த பெற்றோர்களும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு சுவர்க்கத்தில் இப்படி என்று சொல்லவில்லை, அவர்களுடைய நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு என்று சொன்னார்கள். அனாதையை பொறுப்படுத்தவருடைய நிலைப்பாடு எப்படி? இப்படி என்றார்கள். இந்த இடத்தில் ஒரு பிள்ளையை, ஒரு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அந்த பிள்ளைகள் மூன்று வருகிறது ஒரு ஹதீஸில், இன்னும் ஒரு ஹதீஸில் 2 பிள்ளைகள். அல்லாஹ்வுடைய தூதர் பெண் பிள்ளைகள் என்று சொன்னார்கள். ஒரு பெண் பிள்ளையை, 2 பிள்ளைகளை யார் ஒருவர் பெற்றெடுத்து சாலிஹான பிள்ளையாக உருவாக்கி அந்த பிள்ளையை மரணிக்கின்ற போது பெற்றோர்கள் மரணித்ததன் பின்னால் ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு சிறுபராயத்தில் எப்படி இரக்கம் காட்டி வளர்த்தார்களோ அதே போன்று யா அல்லாஹ் என்னுடைய தந்தைகளுக்கும் இரக்கம் காட்டி விடு என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல சாலிஹான பிள்ளைகளாக ஒருவன் உருவாக்கி வளர்த்தெடுப்பானாக இருந்தால் அவனும் நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இவ்வாறு இருப்பான். இந்த ஹதீஸை அறிவித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப ஆண்களுக்கு இந்த பாக்கியம் இல்லையா என்ற ஒரு கேள்வி வரும். ஆண்களுக்கு இருக்குமா இல்லையா? ஆண்களுக்கும் இருக்கு. ஏன் இதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அந்த நேரத்தில் பெண் பிள்ளை கிடைத்த போது உயிரோடு புதைத்த காலம் அது. பெண் பிள்ளைகள் கிடைத்து விட்டால் உயிரோடு புதைத்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொன்னார்கள். எனவே பெண் பிள்ளைகளை வளர்த்தால் இப்படி கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆண் பிள்ளைகளும் அதுதான். எனவே பிள்ளைகளை வளர்க்கின்ற போது நல்ல பிள்ளைகளாக, ஒழுக்க பண்பாடு உள்ள பிள்ளைகளாக, எப்போதும் நம்மளோடு தொழுகைக்கு வரக்கூடிய பிள்ளைகளாக, எப்போதும் அந்த பிள்ளைகள் நமக்கு சிரம்பணியக்கூடிய கட்டுப்படக்கூடிய பிள்ளைகளாக, அல்லாஹ்வுடைய மாளிகையிலே வந்து அழகுபடுத்தக்கூடிய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை நாம் உருவாக்குவோம் என்றால் நிச்சயமாக அதன் மூலமும் நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருப்பதற்குரிய வழியாக அமையும். அல்லாஹு தஆலா அப்படியாக நபிகளாரோடு ஒன்றாக இருந்து அந்த உயர்ந்த சுவர்க்கம் என்கின்ற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கம், அதிலும் குறிப்பாக நோன்பாளிகளுக்கு என்று வைத்திருக்கிற சுவர்க்கம் தான் ரய்யான் என்று சொல்லக்கூடிய வாயல். அதன் ஊடாக நாம் சென்று அந்த சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.